மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதனை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற சிறுமலர் பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடுடையோர் மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இந்த கல்வி நிறுவனம் 100 ஆண்டு காண்பது பெருமைக்குரிய சாதனை என்றார். PhD படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை அரசு அறிவித்துள்ளதாகவும், ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மாதந்தோறும் 2000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக மாற்றுத்திறனாளி வீரர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை மேல் சாதனை படைத்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படுது. நம்ம அரசு தரக்கூடிய ஆதரவால பாராலிம்பிக்ஸ் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள்னு பல உலக தொடர்புகளையும் தமிழ்நாட்டை சார்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் சாதனை மேல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாரியப்பன், தங்கவேலு, துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ, இப்படி பல ரோல் மாடல்கள் உருவாகிட்டு வராங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். லிட்டில் ஃபீவர் மாணவர்கள் போலவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு துறையில அச்சீவ் பண்ணணும், சாதனை பண்ணணும், சாதனையை படைக்கணும்.